எக்ஸாமே இல்ல, இன்டர்வியூ மட்டும்தான். 18,000 இருந்து 21,000 வரைக்கும் சேலரி. அப்ளிகேஷன் ஃபீஸ் 0. கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு சில ப்ரொஃபைலுக்கு வேகன்சின்றது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்றது, லாஸ்ட் டேட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அரசாங்க வேலைன்றது பல பேரோட கனவா இருக்கும். அதுலயும் எக்ஸாமே இல்லாம எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லாம வெறும் இன்டர்வியூ மூலமா செலக்ட் ஆகி ஒரு நல்ல சேலரிக்கு போகணும் அப்படின்றது பல பேரோட லட்சியமா இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு சில ப்ரொஃபைலுக்கு வேகன்சின்றது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன இப்ப நம்ம பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஒர்க்குக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மொத்தமா 4 விதமான வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல 4th ஒன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா வழக்கு பணியாளர். இதுல ஒட்டுமொத்தமா 6 காலியிடங்கள் இருக்கு. இதோட சேலரி பாத்துட்டீங்க அப்படின்னா 18,000 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத சேலரி வாங்கிக்கணும். இதுக்கு நீங்க மினிமம் 12th பாஸ் பண்ணிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம தகவல் தொடர்பு திறன் கொண்டவரா நீங்க இருக்கணும். இதோட வயது வரம்பு 42 வயசுக்குள்ள இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே ஆல்ரெடி நீங்க குழந்தைகள் உதவி மையத்துல பணிபுரிந்திருந்தா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தீங்க அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு அப்படின்னா உங்களோட வயது வரம்பு 52 வரைக்கும் இருக்கும். தேர்ட் ஒன்னு பாத்துட்டீங்கன்னா அதே பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையத்துல மேற்பார்வையாளருக்கான ஒரு வேலை வாய்ப்பு. இதுலயும் 6 காலியிடங்கள் இருக்கு. மந்த்லி நீங்க 21,000 வரைக்கும் சம்பளமா இதுல என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்க முடியும். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில், அதாவது ரெஜிஸ்டர் யூனிவர்சிட்டியில சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமூகம் சார்ந்த சமூகவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் மற்றும் கணினி திறமை பெற்றவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்க முடியும். இதோட வயது வரம்பு 42. நான் 4வது ஒரு ப்ரொஃபைல் சொல்லியிருந்தேன், அந்த ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி இதுலயும் நீங்க இந்த துறை சார்ந்த, அதாவது மேற்பார்வையாளர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயது வரம்பு 52. நீங்க 52 வயசுக்குள்ள வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். செகண்ட்ல கொடுத்திருக்கிற வேலை வாய்ப்பு என்னன்னா ரயில்வே உதவி மையத்துல வழக்கு பணியாளருக்கான ஒரு வேலை வாய்ப்பு. இதுல காலியிடம் பார்த்துட்டீங்கன்னா 3 இருக்கு. இதுல நீங்க மாசம் 18,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், சம்பளமா வாங்கிக்கலாம். இதுக்கு நீங்க 12th பாஸ் பண்ணிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம தகவல் தொடர்பு திறன் கொண்டவரா நீங்க இருக்கணும். இதோட வயது வரம்பு 42. ஒருவேளை நீங்க இந்த ரயில்வே உதவி மையத்துல இருக்கிற வழக்கு பணியாளர் அப்படின்ற ஒரு வேலைக்கு அனுபவசாலியா இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அதுல நீங்க ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா உங்களோட வயது வரம்பு 52. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற வேலை வாய்ப்பு பார்த்துட்டீங்கன்னா அதே ரயில்வே உதவி மையத்துல மேற்பார்வையாளருக்கான வேலை வாய்ப்பு. இதுல காலியிடங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 இருக்கு. இதுல உங்களுக்கு மாத வருமானமா 21,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இதுல நீங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமூகம் சார்ந்த சமூகவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் மற்றும் கணினியல் திறமை பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த வேலைக்கான வயது வரம்பு 42. இந்த தொழில நீங்க அனுபவம் சார்ந்தவரா இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயது வரம்பு 52. நெக்ஸ்ட் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் லிங்க் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று இருக்கும். இதை நீங்க தனியா 1 இல்லைன்னா 2 பிரிண்ட் அவுட்ன்றது எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அதாவது நான் உங்களுக்கு 4 வேகன்சின்றது சொல்லியிருந்தேன். அது 4த்துல நீங்க எந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண போறீங்க, எந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், இங்க கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சைடுல இருக்கு, நீங்க அதை கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் தி அப்ளிகன்ட் உங்களோட பேரு. செகண்ட் வந்து நீங்க ஒரு மேரிடு உமனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஹஸ்பண்ட் பேரை கொடுத்துக்கலாம். இல்ல அன்மேரிடு உமனோ மென்னோ இருந்தீங்கன்னா நீங்க ஃபாதர் பேருன்றீங்க என்ன பண்ணிக்கணும், அங்க நீங்க கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் 4th ஒன்ல ஏஜஸ் ஆன் 1/7/2026 இருக்கும். அதாவது 1/7/2026 அந்த தேதிக்குள்ள உங்களோட ஏஜ் என்னவா இருக்குன்றத நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட், மேரிட் ஸ்டேட்டஸ், அப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்கு. இந்த அட்ரஸ்ல நீங்க ஆதார் கார்டுல உங்களுக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு. அடிஷனலா நீங்க ஏதாவது குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களா அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிலிஜியன் அண்ட் கம்யூனிட்டி அதையும் நீங்க கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கேட்டிருக்காங்க. 4 வேலை வாய்ப்பை பத்தி பேசுறப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட வயது வரம்பு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த ஒர்க் டீடைல் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க பிசிக்கலி டிசேபிள்டு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா
உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அந்த பக்கத்துல இருக்கிற காலத்துல நீங்க கொடுத்துக்கலாம். 15th and 16th காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா 15thல விதவையானவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, இந்த மாதிரி பீப்புளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பாக்ஸ்ல ஃபுல் பண்ணிக்கோங்க நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்றது. 16thல உங்க மேல ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன டீடைல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த 15th and 16thல எதுவுமே நான் இல்ல, எதுவுமே நான் கிடையாது அப்படின்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம், லோன் கொடுத்துடலாம். ஃபைனலா சிக்னேச்சர்ன்றதை நீங்க போடணும். இது எல்லாத்தையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபுல் பண்ணிட்டு மேல ஒரு அட்ரஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல அந்த அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஃபுல் பண்ணி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க போஸ்ட் மூலமா அனுப்புற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலை வாய்ப்புன்றது 23/6/2026 அதாவது போன மாசத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட கடைசி நாள்னு பாத்துட்டீங்க அப்படின்னா 6/7/2026 மாலை 5:30 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றத அனுப்பியிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ன்றது கொடுத்திருக்காங்க. இது ஒரு தற்காலிகமான ஒர்க் தான், ஒரு டெம்பரவரி ஒர்க், இது பெர்மனன்ட் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலைக்கு ஜாயின் பண்ணி 1 வருடம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா ஒர்க் பண்ணலாம். சோ அவ்வளவுதான் guys. இந்த வீடியோல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அரசாங்க வேலை வாய்ப்பு பத்தின டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம்.